ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ விலாக். நம்ம ஸ்ரீ விலாகில் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆனியன் பக்கோடா. ஆனியனை வந்து நல்ல ஸ்லைஸாக குட்டி குட்டி குட்டியாக அரைஞ்சி வச்சுக்கணும். பக்கோடாவுக்கு தேவையான பச்சை மிளகாவும் கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு கப்பு நம்ம கடல மாவு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 2 டீஸ்பூன் அரிசி மாவு போட்டால் போதும். இப்போ நான் வந்து 1.5 கப் கடல மாவு எடுத்திருக்கேன். கடல மாவில் ஃபஸ்ட்டு ஆனியனை வந்து நல்ல கையால் பெசரி விட்டுக்கணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த ஆனியன் வந்து நல்லா உதிரியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து தனித்தனியாக நல்ல கிறிஸ்பியான பக்கோடா கிடைக்கும். இப்போ நான் ஆனியன் அதில் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிவிட்டு என்கிட்ட கொழுக்கட்டை மாவு தான் இருந்தது, அரிசி மாவு இல்லை. அதனால ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை, எல்லாம் ஒன்று தான். நான் அதை தான் சேர்த்துக்கிட்டேன் அன்றைக்கி. ஸோ 1.5 கப்பு கடல மாவுக்கு நான் ஒரு கைப்பிடி அரிசி மாவை ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக வாட்டரை ஆட் பண்ணி நல்ல கையால் பிசைஞ்சிக்கணும். தண்ணி அளவாக ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும் பக்கோடா அப்படின்னா மொறுன்னு கிறிஸ்பியாக வராது, அது பஜ்ஜி போடுற மாதிரி ஆகிடும். இதுனா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 டீஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருந்தேன். மஞ்சத்தூள் தேவையான அளவு ஆட் பண்ணி திரும்ப கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். நல்லா நம்ம ஒரு சேர பிசைஞ்சாதான் அந்த மசாலா அதில் நல்லா இறங்கி நமக்கு வந்து அந்த பக்கோடாவோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஒரு கடாயில் ஆயிலை சூடு பண்ணிவிட்டு பக்கோடா மாவை எடுத்து அப்படியே கையால் உதிரியாக நம்ம வந்து அதை எண்ணெய் சட்டியில் போட்டு எடுக்கணும். பக்கோடானா காஃபியோ டீயோ ஏதோ ஒன்று கூட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து ஈவினிங் காஃபி போட்டுக்கிட்டேன். சூடான பால் எடுத்து காஃபி போட்டேன். அவ்வளோதான், நம்மளோட பக்கோடா எப்படி மொறுன்னு ரெடியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மொறுன்னு பக்கோடா வரும். நம்ம வீட்டுக்கு யார் வந்திருந்தாலும் இந்த மாதிரி பக்கோடா செஞ்சு அவங்கள அசத்திடலாம் நம்ம. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா ஸ்ரீ விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.